5 வருஷமா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி வர்றா விக்னேஷ். அப்பாடா 5 வருஷம் ஆச்சு என்னோட சொந்த ஊரை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து வர்றான். அடுத்த நாள் காலையில தன்னோட நண்பனான தினேஷை பார்க்கறதுக்காண்டி வர்றான். தினேஷும் விக்னேஷும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 5 வருஷம் ஆச்சு, ஒரு ஃபோன் கால் கூட அவன் பண்ணல. என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு அவன் வீட்டு பக்கம் போய் பார்க்கறான். அவன் வீடு பூட்டி இருக்கு. என்னாச்சு இவன் வீடு பூட்டி இருக்கு, 5 வருஷமா ஒரு ஃபோன் கால் கூட பண்ணணும்னு இவனுக்கு தோணலையா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தெரு பக்கம் போயிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு பெரியவர் இருக்காரு. என்னப்பா விக்னேஷ், எப்படி இருக்க, வெளிநாட்டு வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விக்னேஷ், நல்லாதான் தாத்தா இருக்கேன். ஆமா, இந்த சதீஷுக்கு என்னாச்சு, ஏன் வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த தாத்தா, என்னாச்சுன்னு தெரியலப்பா, 5 வருஷம் ஆச்சு, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க, ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி தாத்தா, நான் வர்றேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்றான். எங்கப்பா இந்த பக்கம் போற அப்படின்னு கேட்டதுக்கு, தாத்தா இங்க இருக்கிற பாலடைஞ்ச வீட்டுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்றான். எப்பா, அங்கதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்துச்சு, அந்த கொலைக்கு எந்த தடையுமே போலீஸாருக்கு கிடைக்கல, அந்த பக்கம் போகாதப்பா, அங்க பேயெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, நிறைய பேர் அந்த பேயை பார்த்ததாகவும் சொல்றாங்க, அது ரொம்ப பயங்கரமா இருக்குமா, அதனால நீ அந்த பக்கமெல்லாம் போகாத அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. உடனே விக்னேஷுக்கு ஒரு விபரீத சிந்தனை வருது. அப்படி என்னதான் அங்க இருக்கு, நிஜமாலுமே பேய் இருக்கா என்ன, போய் தான் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறான். அங்க பார்த்தா ஒன்னுத்தையுமே காணோம். இரவு நேரம் ஆயிருச்சு, இங்க எதையுமே காணாமே, இதுக்குதான் அந்த தாத்தா இவ்வளோ சொன்னாரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு உருவம் அவனை கிராஸ் பண்ணி போகுது. இதை பார்த்தோன்னே விக்னேஷுக்கு அப்படியே பயத்துல அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மயக்கத்திலே போயிட்டான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவனோட வீட்டுல இருக்கான். எப்படி நாம அந்த பாலடைந்த வீட்டுல எல்லாம் மயங்கி விழுந்தோம், அதுங்களும் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம், என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் மறுபடியும் அதே பாலடைந்த வீட்டுக்கு போறான். இங்க என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி முத்தும் பாக்குறான். ஒன்னுத்தையுமே காணோம். திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரது யாரதுன்னு கேக்குறான். உடனே அந்த பேய் பேச ஆரம்பிக்குது. டேய், நான் தாண்டா சதீஷ், எப்படிரா இருக்க, நல்லா இருக்கியா, 5 வருஷம் ஆச்சுல உங்ககிட்ட பேசி, எப்படி போய்கிட்டு இருக்கு உன்னோட வாழ்க்கை அப்படின்னு அந்த ஆவி பேச ஆரம்பிக்குது. விக்னேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டேய் நீயா, நீ நல்லா இல்லடா இருந்து நினைச்சேன், ஆனா நீ இறந்துட்டியா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறான். விக்னேஷ் அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு போகிறதுனால அன்னைக்கு நைட்டு பார்ட்டி வைக்கிறான். அதில் நண்பர்கள் இருவரும் ரொம்ப ஜாலியாகவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கறி சமைச்சு சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கறி சமைச்சு சாப்பிட்றதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, 2 பேருமே போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அளவுக்கு மீறி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் இன்னைக்கு ஒரு நாள் தானடா, குடிடா அப்படின்னு சொல்கிறா விக்னேஷ். டேய் போதும்டா, அதிகமாக குடிச்சிட்டோம், பரவாயில்ல குடிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிகரெட் புகைப்பழக்கத்தையும் விடவே இல்லை, அதுவும் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் தலையே சுத்துதுடா, இதுக்கு மேலே குடிக்க வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தினேஷ் சொல்கிறான். டேய் குடிடா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, 5 வருஷம் கரைஞ்சி தானே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே 2 பேரும் குடிச்சதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே சின்ன தகராறு நடக்குது. அந்த தகராறில் போதை அதிகமானதுனால தன் நண்பனே கூட பார்க்காம சதீஷை அப்படியே விக்னேஷ் போட்டு எரிச்சிட்றான். அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது விக்னேஷுக்கே தெரியல. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விக்னேஷுக்கு ஒரே அழுகை. இந்த ஒரு பூத பழக்கத்தினால தான் நண்பனை கொன்னது கூட தனக்கு தெரியாமல் போயிருச்சு அப்படின்னு நினச்சி அழுக ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் போலீஸுக்கு தகவலும் கொடுக்குறான். தன்னோட நண்பனை தான் தான் எரிச்சு கொன்னதா வாக்குமூலமும் கொடுக்குறான். ரொம்ப வருத்தப்படுறான். அவனால் குடும்பமே ஊரை விட்டே போயிருச்சே அப்படின்னு நினச்சி வருத்தமும் படுறான். இந்த குடியை இனிமேலாவது விட்டுறணும் மற்றவங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த போலீஸில் வாக்குமூலமும் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.